இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கல. திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதும், அந்த பஸ் கவுந்துறதும், படகு கவுறதும், ஒரு கேம்ப் போட்ட செட்டே அப்படியே போய் உள்ள போயிடுறதும் அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இந்த சம்பவத்தில், இந்த காந்தாரா படத்தில் உத்தரவை மீறி ஏதாவது நடந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்களை சொல்ல வேணாம் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லியிருக்கலாம். அந்த சொன்னதை மீறி இவங்க அதை செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் தான் அந்த உயிர் பலி ஆனதுக்கான காரணம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கல. திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதும், அந்த பஸ் கவுந்துறதும், படகு கவுறதும், ஒரு கேம்ப் போட்ட செட்டே அப்படியே போய் உள்ள போயிடுறதும் அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அது ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு கிரக நிலை சரியில்லைனாலும் வேறு சின்ன சின்ன பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பலுக்கு ஒரு இடத்துலையே அப்படியே முடியுது அப்படின்னும் போது அப்போ அது கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள், அவங்க காலகாலமாக பாதுகாத்து வர இடத்துல ஏதாவது சிறு இடைவெளி நடந்தாலும் அவங்களுடைய கோபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆன்மீகவாதிகளை போய் அணுகி இதுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டு அடுத்த கட்டமாக அவர் தொடர்றது தான் நல்லது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, ஆனால் அபரிதமான சக்தி, உக்கரமான சக்தி. இன்னைக்கு இது கோபமாக உள்ளது, அடுத்தது சாபமாக வந்தால் அது நிலைமை இதை விட. வணக்கம். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சாமி, இப்போ காந்தாரா நம்ம எல்லாருமே பார்த்தோம். காந்தாரா அப்படிங்கிற அந்த படம் உலகம் முழுக்க நம்மளுடைய இந்த குலதெய்வ வழிபாட்டை கொண்டு சேர்த்த படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதையொட்டி படத்துடைய முக்கியஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப் ஷெட்டி அடுத்தது காந்தாரா 2 படத்தில் நடிக்கிறார். ஆனால் இந்த காந்தாரா 2 ஆரம்பித்ததுலேருந்தே பல சிக்கல்கள், விபத்துக்கள், மரணங்கள் தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு சாமி. இல்லை, காந்தாரா 2 அவர் படம் வச்சாலும் ஏற்கனவே நடந்த ஒரு ஸ்டோரி தான் இதில் சொல்ல போகிறார். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டாரு. இந்த முக்கியமான கருத்துக்கள் அடங்கிய விஷயங்கள்லாம் இந்த காந்தாரா 2 தான் அவர் பதிவு பண்ணுறதா அவருடைய விஷயத்தில் தெரியுது. ஒரு விதத்தில் அந்த படத்தை பாராட்டி ஆகணும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு அம்சமான படம். குலதெய்வம் முக்கியமாக நம்ம பல பதிவில் பல பேர் பேசியிருப்பாங்க. பல பேர் தொடர்ந்து பேசுகிற விஷயம் குலதெய்வம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் குலதெய்வம் கிடையாது. நிறைய பேர் குலதெய்வத்தை ஒரு கேட்டகரியாகவும் இஷ்ட தெய்வத்தை மிகப்பெரிய தெய்வமாகவும் வச்சுக்குவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டோ அதை விட கொஞ்சம் சற்று கூடுதலான சக்தியே குலதெய்வத்துக்கு உண்டு அப்படின்றது தான் எல்லாருமே அறிஞ்ச உண்மை, நாடறிஞ்ச உண்மை. அதை வலியுறுத்த வகையில் அந்த படமும் இருந்தது. நல்ல கான்செப்ட், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த வனப்பகுதிக்கான மக்களுக்கான ஒரு தெய்வம் அது. இப்போ நம்ம இங்கே வராகர் சொல்லுவோம், வராகமூர்த்தி சொல்லுவோம் இல்லையா, வராகர் சொல்லுவோம் இல்லையா, பன்றியினுடைய அதே தான் அவங்க அங்கே கல்ச்சர். பேர் தான், நேம் தான் வேறு வேறையே தவிர்த்து ஒரே மாதிரி தெய்வங்கள் தான். வனத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள், அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள், வம்சாவழியாக அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு காவல் தெய்வம், எல்லை தெய்வம், குல தெய்வம் அப்படின்றதான் விஷயம். இதில் ஏதாவது சின்ன இடர்பாடு நடந்தாலும் அவங்க காலகாலமாக பாதுகாத்து வர இடத்துல ஏதாவது சிறு இடைவெளி நடந்தாலும் அவங்களுடைய கோபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது சொல்லிட்டு நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். இது உள்ளார்ந்தமாக போனால் இது ஒரு அமானுஷ விஷயமா இருக்குமா, வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்றத தாண்டி கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதும், அந்த பஸ்ஸு கவுந்துறதும், படகு கவுறதும், ஒரு கேம்ப் போட்ட செட்டே அப்படியே போய் உள்ளே போயிடுறதும் அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு இப்போ 100 பேர் இருக்காங்களே வச்சுக்கங்களேன், ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அது ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு கிரக நிலை சரியில்லைனாலும் வேறு சின்ன சின்ன பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பலுக்கே ஒரு இடத்துலையே அப்படியே முடியுது அப்படின்னும் போது அப்போ அது கண்டிப்பாக ஏதோ ஒரு கோபம் அங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அது எந்த வகையில் கோபம்ன்றது அந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முதல் சர்ச்சையை எப்போ ஏற்படுச்சுன்னா அந்த வெடிப்பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது தான் இந்த பிரச்சனையை ஏற்படுச்சு. அந்த 2 படக்குழுவுக்கும் அவங்களுக்கான முரண்பாடு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு. அது கடைசியில் வனத்துறை வழக்கு பதிவு செஞ்ச வரைக்கும் அந்த படத்தில் போச்சு. ஒன்று. அதுக்கடுத்து நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக், நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் போகிறாரு, பேசினிருக்காரு, நல்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கார், வளர்ந்தவர்களுடைய கலைஞர், திடீர் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி. சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹார்ட் அட்டாக்கு நோய் வர்றது இயக்க தான், அது ஒருத்தருக்குன்னு பண்ணலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்னும் போது தான் அப்போது ஏதோ ஒரு கோபம் அங்கே உள்ளது. இதுவரை 3 உயிரிழப்புகள் இல்லையா? ஆமாம், இழப்புன்னு இல்லை, பொருளிழப்பு, மன வருத்தம், அடுத்த கட்டமான நகர்வு என்ன, இப்போ அடுத்தது மூவ் பண்ணலாமா வேணாவா,
புதுசாக ஒரு கேரக்டர் நடிக்க வருவதும் பயப்படுற ஒரு உயிர் பயம் வந்துடுச்சு இல்லை. எல்லாத்தையும் தாண்டி மனிதனுக்கு முக்கியமான விஷயமா உயிர் பயம் தானே. அது எல்லா இடத்துலையும் பரவும் போது எப்படி இருக்கும்? அப்போது ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கான பிரதான விஷயங்களை இவங்க உள்ளடக்கி அடுத்த கட்டமாக செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்ற பொறுத்து தான் இந்த விஷயம் தொடருமா தொடராதான்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு தெய்வம், அதுவும் குலதெய்வம் கோபப்பட்டால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் இந்த உதாரணம். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நம்ம யாரையுமே சாதாரணம் நினைக்க விட, அதுவும் சர்ப்பங்கள் வராகர் ரெண்டும் சேர்ந்த கலவை அது. நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல காப்பாற்றுற இடத்துல யார் இருக்காங்கன்னா சர்ப்பங்கள் தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 2 அடுக்கு பாதுகாப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, 3 அடுக்கு பாதுகாப்பு 4 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவோம்ல, வரலாறு காணாத பாதுகாப்புன்ற மாதிரி. அப்போ அந்த வம்சத்துக்கே 2 அடுக்கு பாதுகாப்பில் சர்ப்பங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமான வடிவங்கள் சர்ப்ப வடிவம், அதுக்கப்புறம் வராகர். இப்போ நம்ம இங்கே வராகி தாயை கும்பிட்றோம். எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே மும்மூர்த்திகள் ஏற்பட்ட பிரச்சனையில் வராகர் அவதாரத்தை பூமியை போய் தோண்டி போனார். அப்போது அந்த வனவிலங்குகள் அங்கே இருக்கிற விஷயங்களை காப்பாற்றுக்கான ஒரு வடிவமாக தெய்வமாக அந்த பகுதி மக்களால் காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய கான்செப்ட் நல்ல கான்செப்ட். இதுக்கான ஒரு கலாச்சாரத்தை இது போன்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குதுன்றத எடுத்து காமிக்கிறதுல உண்மையிலே அந்த இயக்குனரை பாராட்டி தான் தீரணும். ஆனாலும் துளுநாடு மற்றும் மேற்கு கேரளா, ஆமாம், ரெண்டுமே இணைஞ்சு வருது. கர்நாடகமும் கேரளாவும் இணைஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த துளு நாடுக்குன்னு இருக்கிற பண்பாட்டை தான் இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு விஷயத்தை கொண்டு வராப்புல. பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனாலும் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த நெருடலுக்கான விஷயத்தை அந்த படக்குழு தான் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆன்மீகவாதிகளை போய் அணுகி இதுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டு அடுத்த கட்டமாக அவர் தொடர்றது தான் நல்லது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, ஆனால் அபரிதமான சக்தி, உக்கரமான சக்தி. ஏற்கனவே அந்த தெய்வமே ரொம்ப உக்கரமான தெய்வம். சாந்த சூரியபணிலாம் கிடையாது. அந்த தெய்வமே உக்கரமான தெய்வம். அப்போது இந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது நம்ம என்ன சொல்கிறது, அதான் நிறைய எடுத்துக்காட்டு வாழ்வியலில். ஒரு பக்கம் ஆத்திகம் இருக்கும், நாத்திகம் இருக்கும். ஒரு சில கேள்விகளுக்கு விடைகளே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் எதுக்குன்னு உள்ளே போய் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பல அமானுஷ நிகழ்வுகள். இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு படக்குழு ஒரு படம் அப்படின்னு பிரபலமான படம் எடுத்தாலும் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே அந்தந்த பகுதியில் நடந்தா இருக்குது. ஆனால் குலதெய்வத்தை யாரும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் என் பார்வையில் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் படம் எடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது விஷயம் பண்ணாலும் சரி, தெய்வத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதுதான் உங்கள் வாழ்வியலில் முக்கியமான ஒரு அங்கம். அது இது போன்ற விஷயத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு சில தெய்வங்கள் தன்னை வெளிப்படுத்தக்குள்ள நினைக்கும். அவனாக நினச்சாதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஒரு சில தெய்வங்கள் தடுக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல கூரை இல்லாத தெய்வங்கள் உண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? கூரை இல்லாத பல தெய்வங்கள். ஏன் கூறப்பட முடியாதா? பில்டிங் கட்டலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அது அவங்க விரும்பினா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு உண்டு. வெக்காளி அம்மன் அவங்க விரும்பினா ஓகே, எனக்கு செய்யலான்னு உத்தரவு கொடுக்கும்போது தான் நடக்கும். அப்போ இந்த சம்பவத்தில், இந்த காந்தாரா படத்தில் உத்தரவை மீறி ஏதாவது நடந்திருக்கலாம், மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா படக்குழு உண்மையிலே சற்று கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக அதை புறந்தள்ள முடியாது. எல்லாருமே பிரபலமான ஆட்கள், ஒரு பெரிய முதலீடு, பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு சினிமாவது சாதாரண விஷயம் கிடையாது. பல பேருடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடிய விஷயம். அப்போது அந்த வாழ்க்கையினுடைய அவங்களுடைய கேள்விக்குரிய உயிர் பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வருதுன்னா நிச்சயமாக அந்த குலதெய்வத்துடைய கோபம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அனுமானம். இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நன்மையை எந்த அளவுக்கு செய்வாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தவறும் செய்யும்போது தயவுதாட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே நம்ம நிறைய சொல்லுவோம், தெய்வம் தண்டிக்குமா, தண்டிச்சா அது தெய்வமானு சொல்லுவோம். தண்டிக்கிற அளவுக்கு இன்னும் நடந்துச்சுன்றதை யாரும் உள்ள அந்த போய் பார்க்கறது இல்லை. இப்போ நம்மளுக்கு இது வெளிப்படையாக தெரியாது. அப்போ மரணம், தொடர் மரணம், தொடர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம உற்று நோக்கிறோம். ஓஹோ, அப்போ ஏதோ நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ எக்ஸ்ஆர்வை அது அந்த படக்குழுவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இருந்த போதிலும் நான் உங்களுக்கு தர வேண்டுகோள், தயவு செஞ்சு இது சம்பந்தமாக மூத்த ஆன்மீகவாதி இருக்காங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அடுத்த கட்டமான முயற்சி எடுக்கப்படுறது படக்குழுக்கு அனைவருக்குமே அது ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும். அந்த படத்துல முதல் காட்சியில வந்து அந்த ராஜா வந்து அந்த தெய்வத்தை தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் மேல சாமி வரும். அந்த சாமி தான் வந்து பஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வம். பஞ்சுருளி தெய்வம் வந்து சொல்லும், நாளைக்கு உன்னுடைய வம்சத்துல யாரா ஒருத்தங்க இந்த மீறினாலோ
இல்லை இதுக்கு நேர்மாறாக நடந்தாலும் நான் மன்னிச்சாலும் என்னோட கூட வரக்கூடிய என்னுடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அந்த ஆமா, தெய்வம் இதுதான். வந்து மன்னிக்காது இதுதான் விஷயம். அப்படின்னு அந்த வசனமே ஒருவேளை அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப நிகழுதா? இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பொதுவா என்ன பண்ணுவோம்னா, குலசாமியை ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய நேதல் இருக்குது. சாதாரணமாக விஷயம் இல்லை. இப்போது ராகவேந்திர பற்றி தெரியும் உங்களுக்கு. பிருந்தாவனம் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிருந்தாவனத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு வந்து தான் இங்கே அந்த பிருந்தாவனத்தை அமைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய பிருந்தாவனம் இருக்குது. அதே மாதிரி தான் குலசாமியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்றது பெரிய ப்ராசஸ், சாதாரண விஷயம் கிடையாது. நியாயமான கோரிக்கைகளுக்கு மட்டும்தான் செவி சாய்ப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ஏனோதானெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கருத்தில் அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஏதாவது அங்கே ஒரு சில செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா நீ என்னதான் அதை வசனமாக இருந்தாலும் கூட அது ஒருத்தருக்கு தோன்றி தான் எழுத முடியும். அது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் நடந்தே தீரும். எந்த படமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த படங்கள் எல்லாருமே திடீர் ஒரு அமானுஷ்ய விஷயம் நடக்கும். காரணம் தெரியாத பல செயல்பாடு நடக்கும். ஒரு சில படங்கள் முடங்கி போயிருக்கு. ஒரு சில படங்கள் இது வரைக்கும் வெளிவராமே போயிடுச்சு. தொடங்கி பல ஆண்டுகள் பல விஷயம் பல கோடி நஷ்டமான படங்களும் உண்டு. இது அபூர்வமாக வந்துடுச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வம்சாவளி சம்பந்தப்பட்ட நிகழ்வில் ஒரு சில குறைபாடுகள் யாராவது ஒருத்தர் செஞ்சுருக்கலாம். கண்டிப்பாக அவங்க வார்னிங் கொடுத்துருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எடுத்த உடனே எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது குலசாமினாகட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், தண்டனை அப்படின்றது எடுத்த உடனே கொடுத்துடாது. போ அப்படின்னு சொல்லலாம் கொடுக்காது. எப்படி இவங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா நீங்கள் கடலில் தண்ணியில் விழும்போது 3 முறை இயற்கை உங்களுக்கு வாய்ப்பு தரும் தப்பிக்கிறதுக்கு. அது போன்ற தெய்வங்களும் உங்களுக்கு வாய்ப்பு தரும், உங்களை உணர்த்தும். நீ செய்து தவறா சரியா அப்படின்னு உங்களை உணர்த்தி பார்க்கும். ஒரு 3-4 சான்ஸ் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த தண்டனை நிறைவேற்றிடும். அப்போ இங்கே இந்த ஏதோ உள்ள இந்த விஷயங்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கோ அது சார்ந்த நபர்களுக்கோ ஒரு சில விஷயம் தெரிந்திருக்கிறது வாய்ப்பு உண்டு. தெரிந்தும் அதை மீறி செயல்பட்ட காரணத்தினால ஆங்காங்கே அந்த கோவம் வெளிப்படுது. இன்னொரு கேள்வியும் எழும், சரி படக்குழு பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் மரணத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி கூட யாருக்காவது தெரியுமா? வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே வம்சாவளிய டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம். சென்ற பிரிவில் ஒரு சில தொடர்புகள் இப்போ இறந்து போன நபர்களுக்கும் அந்த வம்சாவளிக்கும் இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஜாதக ரீதியாக இதை ஆய்வு பண்ணும்போது நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். தொடர்புகள் இல்லாமல் அவங்க மரணம் சம்பவிக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போது 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியோ 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியோ இறந்து போன நபர்களுக்கும் அந்த இடத்துக்குமான ஒரு தொடர்பு இருந்திருக்கும். இல்லாமல் இது நடத்துறதுக்காக சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படி இல்லை என்றால் தற்போதைய இருக்கக்கூடிய அந்த வம்சாவளியில் ஒரு சில உத்தரவுகளை மீறி அவங்க அனுமதி கொடுத்துருக்கலாம், ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு கதைன்னாவே உண்மை கதைன்னு சொல்லும்போது நிறைய நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கேட்டு வாங்கணும். சம்மந்தப்பட்டவங்க கேட்கும்போது தான் அந்த உண்மை கதை நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ எல்லாம் ஒரு இப்படி அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு. அப்போது அதில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேணாம் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வம்சாவளியில் வரக்கூடிய விஷயம், இது போன்ற விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த சொன்னதை மீறி இவங்க அதை செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் தான் அந்த உயிர் பலி ஆனதுக்கான காரணம். மேலும் தொடரக்கூடாதுன்னா அவசியம் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆன்மீகவாதியை ஆலோசனை, அதுவும் கேரளாவில் ரொம்ப பிரபலமான நம்பூதிரிகளாக இருக்காங்க, அவசியம் நீங்கள் அவங்கள போய் கன்சல்ட் பண்ணி அடுத்த கட்ட நகர்வை நகர்த்துறது எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பாக கண்டிப்பாக இருக்கும். இதற்கு முன்பு நடந்த சில விபத்துக்கள், இந்த துணை நடிகர்களுடைய மரணம் அப்படிங்கிறத தாண்டி சமீபமாக அந்த படத்துடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி அவரே வந்து ஒரு காட்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆற்றுல வந்து அந்த காட்சியை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆற்றுலேயே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் நீந்தி தான் உயிர் பிழைச்சாரு. எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் எப்படி அந்த அமானுஷ சக்தி எப்படி வேலை செய்யுது? கண்டிப்பாக இதை ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வரதுதான், எதையுமே நம்மளால டக்குன்னு உணர முடியாது. ஒரு சில சம்பவங்களை வச்சு தான் உணர முடியும். ஓகே, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றது ஒரு உணர்வுபூர்வமாக உணர்த்துற விஷயம் தான் அது. இது உலகறிஞ்ச விஷயம், இது மறைக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லை, வெளிப்படை தான் தெரியுது. யாரும் இங்கே தவறு செஞ்சுட்டு போனன்றதுக்காக அந்த படத்தை யாரும் எடுக்கல. இது ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மட்டும் அந்த விஷயம் இல்லை. உண்மையான ஒரு விஷயத்தை, ஒரு கலாச்சாரத்தை மையப்படுத்தி அதை உலகத்துக்கு தெரியப்படுறது தான் அந்த படக்குழு ஈடுபடுது. இருந்த போதிலும் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர்வை அதுக்குள்ளேருந்து ஒரு சில நிகழ்வுகளை உத்தரவு மீறி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது தான் புத்திசாலித்தனம். அது குலதெய்வ சக்தின்றது மிகப்பெரிய சக்தி. நீங்கள் சட்டத்தாலேயோ மற்றதாலேயோ தடுக்க முடியாது. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அது காவல் தெய்வம், அந்த குலத்தை காக்கக்கூடிய, வனத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வம். ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறது தான் அவங்க வரத்தை கேட்டு வாங்கி வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு என்னுடைய எல்லை, அதான் சொன்னோம்ல, எல்லை சாமி எது சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே நம்ம எல்லையை நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம்.
ஒரு அமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் வராருனாவோட இந்த எல்லை வரைக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், அடுத்த எல்லை போனால் இன்னொரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். இப்படி கண்டினியூவாக தான் போவாங்க, கண்டினியூவாக தொடர்ச்சியாக போக மாட்டாங்க. அந்தந்த இடத்துக்கு அவங்க பொறுப்பு ஏற்றுக்குவாங்க, நான் பாதுகாப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள். அந்த ஊருக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள, வனப்பகுதிக்குள்ள பாதுகாக்கப்பட்ட தெய்வங்களுக்கு மீறி ஒரு சில விஷயங்கள் செயல்பட்டால் அவளுக்கு கோபம் அடைந்தே தீருவார்கள். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயம் புரிஞ்சுங்க, கோபம் அப்படின்றது வேறு, சாபம்ன்றது வேறு. இன்னைக்கு இது கோபமாக உள்ளது, அடுத்தது சாபமாக வந்தால் அது நிலைமை இதை விட மோசமாக இருக்கும். அது உடனே நடக்கலாம், செயல்பட முடியாது. இந்த சந்ததி நடக்கலாம், இல்லை இதுக்கு அடுத்த சந்ததி நடக்கலாம். ஆனால் அந்த சாபமாக மாறுறதுக்கு முன்னாடி இதை சாந்திப்படுத்தி அது நல்லபடியாக போகிறதுக்கான விஷயத்தை அந்த படக்குழு ஈடுபட்டால் அது அனைவருக்குமான நன்மையாக இருக்கும். அந்த படக்குழுவை பொறுத்த மட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இயக்குனர், நடிகர்கள் எல்லாருமே வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க, துளுநாட்டு பகுதியை சேர்ந்தவங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப அந்த பாரம்பரியத்தோட ஊறி போன ஒரு கலாச்சாரத்தை உடையவர். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அந்த மாதிரி அந்த தெய்வம் ஒரு சத்தம் எழுப்பும், அந்த தெய்வம் வந்து ஒரு சத்தம் எழுப்பும். அந்த சத்தத்தை எழுப்ப முடியுமா இங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வணக்கம் சொல்லி, அதுக்கான இடம் இது இல்லை, நம்ம சில பாரம்பரியங்களை மதிச்சாகணும்னு சொன்ன ரிஷப் ஷெட்டி அவர்கள். நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம், அவர் வந்து வேற வேற கோயில்களில் இது மாதிரியான குறி சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் அவர் இருக்காரு. சாமி வந்து அவருக்கு ஏதோ ஒரு அருளாசி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கே இந்த நிலையா? அப்படி சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்னே, சின்ன ஒரு சில இண்டிகேஷனை கொடுத்துருக்கலாம், அதை அவர் மறந்துருக்கலாம், ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கோம், மறந்து போயிருக்கலாம். அப்போ அவர் தான் அந்த விதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா தெய்வ சக்தி ஒரு மனிதர்கூட போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அது சாத்தியமும் கிடையாது. நம்ம ஊரில் இப்போ குறியாடின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கும் அது உண்மையான 100% உண்மை. வரக்கூடிய வார்த்தைகள் தெய்வாம்சம் புரிந்த வார்த்தைகள். நீங்களே ஒரு மணி நேரம் கழிச்சு அவனை கேட்டாலும் அதுக்கான உண்மையான விஷயம் அவனை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த உடம்பை அந்த தெய்வ சக்தி பயன்படுத்தி கொண்டு அது மூலிமா மக்களுக்கு கருத்துக்களை சொல்லும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும், அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளுக்கான ஒரு விஷயத்தை குறியிட்டு காமிக்கும். இதுதான் அந்த தெய்வ சக்தியுடைய தன்மை. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த உள்ளுணர்வு வேலை செய்யக்கூடிய அதிகமாக அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நபர் இது. அப்போது அவரை தாண்டி ஒரு சில விஷயம் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அவரை பற்றியுமே மையப்படுத்த முடியாது. ஒரு படக்குழுன்னா டைரக்டர் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, நடிகர் முக்கியம்தான். ஆனால் ஒரு பெரிய யூனிட் இல்லாத விஷயம். இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மக்கள் தான் அதுக்கு இருக்காங்க. அதில் பல்வேறு பார்ட்டிஸில் யாராக நடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னா அந்த பகுதி மக்கள் தான் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வெளியே வந்திருக்கலாம், அதை இவங்க நடைமுறைப்படுத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். அது இப்போ தற்போது கோபமாக வந்துள்ளது. இந்த கோபத்தை தணிப்பது மட்டும்தான் இந்த படக்குழுக்கு முக்கியமான விஷயமாக தற்போதைய சூழலில் உண்டு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குலதெய்வம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இது இப்போ இந்த மரணம் அப்படின்னு சம்பிக்கும் போது தான் இதை பற்றி பிரமிப்பாக பார்க்குறோம். என்னடா அது அடுத்தடுத்து வருது யோசிக்கிறோம். இது வழக்கமாகவே காலகாலமாக நம்மள நடக்கும். ஒரு 8 தலைமுறைக்கு ஒரு சாப்பிடுச்சா தீர்க்கவே முடியாது. ஒரு சில குடும்பத்தில் ஆண் வாரிசே இருக்காது, ஒரு சில விஷயத்தில் பெண் வாரிசே இருக்காது. நீ பார்த்துருப்பீங்கள, ஒரு சில விஷயத்தில் திருமணமே நடக்காமல் 5 பேர் 6 பேர்லாம் திருமணம் நடக்காத நாட்களில் இன்றைக்கி இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்? முக்கியமான விஷயம், குலதெய்வம் சாபம் இருந்தால் அந்த குடும்பம் எந்த காலத்துலையும் விளங்கத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு ரெமடின்றது வேறு விஷயம். அது போல தான் இது குலதெய்வம். அது அந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய, அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம். அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் அது நினச்சா மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அது வேணான்னு சொல்லும்போது அதை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அது கோபமாக வர்றதுக்கான இயற்கை தானே. நம்ம இது சினிமான்றதுனால இதை பற்றி பேசுகிறோம், டிஸ்கஷன் பண்ணுறோம். இது காலகாலமாக நம்ம ஊர் பகுதியில் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம். குலதெய்வ சாபத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. எவ்வளோ நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபட்டோட சின்ன ஏதாவது தவறு செஞ்சுட்டா விட பரவாயில்லப்பா ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் குலதெய்வ விஷயத்தில் மட்டும் மேக்சிமம் நம்ம மக்கள் தவறு செய்ய மாட்டாங்க. அவருடைய கோபம் ஒரு தலைமுறை இல்லை, 8 தலைமுறையை பாதிக்கும். அது அவங்க அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க, லைவில் அனுபவிச்சு நிற்பாங்க. அதனால் இது வந்து கோபமாக இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த படக்குழுவுக்கு உண்டு. இது மாதிரியான படப்பிடிப்புகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், மரணங்கள் அப்படிங்கிறது காந்தாராக்கு மட்டும் நடக்கலையே, நிறைய படங்கள்ல இது மாதிரியான விபத்துக்கள் இருந்தாலும் இது நிறைய படங்கள்லாம் வெளிப்படையாக தெரியல, அடுத்தடுத்து நடக்குது இல்லை. ஒரு நாளில் ஒரு சம்பவம் முடிவுனா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், பெரிய கூட்டம் இருக்கும்போது ஒரு மாநாடு நடக்கும்போது சகஜம் தானே, விபத்துன்றது சகஜம் தானே. அது ரொட்டீனாக அங்கங்கே பகுதி நடக்கும். ஆனால் இந்த படக்குழு சம்பந்தமான நிகழ்வுல அடுத்தடுத்து அதை சார்ந்த நபர் தானே இப்போ இதில் இவர் இருக்கிறாங்க. வேற புது கேரக்டர்லாம் ஒருத்தர் இல்லையே. அந்த சம்பந்தப்பட்ட படத்தில் அடுத்து யாரெல்லாம் புக் பண்ணி நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிகழ்வு நடக்குது. அப்போ தான் நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? விபத்துன்றது சகஜம்,
அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு மரணம் மட்டும் சகஜம். கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு ஷூட்டிங்ல ஏதாவது ஒரு கால் விபத்தோ மற்ற விபத்தோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா பகுதியிலும் உண்டு. ஆனாலும் இங்க தொடர் மரணம், தொடர்ச்சியாக ஒரு சில அமானுஷம் நடக்குது. திடீர் படகு கவுந்து போகுது, திடீர் செட்டே அப்படி விழுந்து போகுது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லை. நீங்கள் இப்போ நல்லா இருக்கிற ஒரு இடம் திடீர்னு ஒரு அப்படி எல்லாமே தொப்புன்னு விழுந்து போகுதுன்னா என்ன நினைப்பீங்க? சரி, ஒரு நபர் ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒரு இடத்துல நெட்டு போல்ட்டு சரியாக பண்ணலாம் பரவாயில்ல. ஒட்டுமொத்தமாக எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும்? அப்போ இது எந்த சக்தியாக இருக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நல்லா பாட்டு பண்ணி நல்லா டான்ஸ் ஆடுற மனுஷன் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது தொடர்ச்சியாக இந்த படத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் தானே இப்போது உயிர் பலி கட்ட போகுது. இப்போ அதனால தானே பற்றி பேசுகிறோம். வேறு நேரத்தில் விபத்தை பற்றி பேசல. படக்குழு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தான் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயம் நடக்கும்போது அப்போ அவங்க சற்று கவனமாக செய்வது நல்லது தானே. அப்போ அவங்க கவனமாக இருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம், நல்ல கான்செப்ட், அருமையான விஷயத்தை அந்த படத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நல்லபடியாக போகணும்போது அவங்களுடைய அருளாசியோடு இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இந்த விஷயம் வரும். அவங்க அருளாசியில் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குது, அந்த தடையை கண்டிப்பாக கண்டுபிடித்து நிவர்த்தி செய்தால் அவங்க மனசாந்தி ஆகிட்டாங்கன்னா இந்த படம், இந்த காந்தாரா 2 இதை விட ஒன்றை விட நல்லா வேகமாக வளர்ந்து பெரிய அபரிதமான வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் நிறைய பேசுகிறாங்க சார். இது மாதிரிப்பட்ட ஆன்மீகவாதிகள் வந்து அதை பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இந்த மாதிரியான இந்த குலதெய்வ விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள். முதல்ல படத்துக்கு பூஜை போடுறாங்கல்ல, அங்கேருந்தே சில பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முறைப்படி, அதாவது ஒரு எந்த தெய்வமோ அந்த தெய்வ முறைப்படி பூஜை போடணும், அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருக்கலாங்கிறது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தெய்வ ரகசியம், இதை சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதை வந்து ஸ்கிரிப்டில் வச்சிருக்கிற வந்து வேணான்னா வேணாதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் அதில் போய் திரும்ப அவங்கள்ட்ட ரிப்பீட்டில் நம்ம கேட்க முடியாது. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, நம்ம கேட்குறோம் சாதாரணமாக, அது ஏதாவது விதிவிலக்கு கொண்டு அப்படிலாம் கிடையாது. வேணான்னு சொன்னால் வேணாதான். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது காரணம் நன்மையாக தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த காரணம் நமக்கு நன்மையான விஷயமா தான் இருக்கும். வேணாம், அந்த இடத்துக்கு போகாதப்பா, ஒரு சில விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அனுமானம் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயம் தடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. அப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் உத்தரவை மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு படம் நல்லபடியாக போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படம் விஷயத்தை அந்த அம்மாவுக்கு தெரியாதா, அந்த ஐயாவுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அந்த கலாச்சாரத்தை பின்னி பண்ணிச்சு தான் அந்த படத்தை எடுக்கிறீங்க. அந்த மண்ணிலே போய் படத்தை எடுக்கிறீங்க, வேற எங்கேயும் புதுசாக ஒரு இடத்துல போய் தேர்ந்தெடுக்கல. அதே மண்ணில் தான் எடுக்கிறீங்க, அதே கலாச்சாரத்தை எடுக்கிறீங்க. அப்போ எந்த பாதிப்பும் வரலையே. இப்போ பாகம் 2 எடுக்கும்போது தானே எவ்வளோ பிரச்சனையும் வருது. அதனால் ஏதாவது அவங்களுக்கு கோபதாபங்கள் இருந்தால் அந்த கோபதாபங்களை தனித்து விட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக முயற்சி ஈடுபடுறது சரியானதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சாமி, ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial.